அமைந்திருக்கிறது கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு அப்படின்னுச்சு இப்போ நம்ம தனியாக என்ன திசை நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த திசையில் இந்த குரு பயிற்சி எப்படி நமக்கு பலனை தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாக கணவன் மனைவி உறவுன்றதுனால நாம் முயற்சி எடுத்தோம்னா குழந்தை பிறப்பதற்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது சார் வாழ்க்கையில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன செலவு, அதாவது இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, மற்ற பயிற்சிகளையும் வைத்து பார்க்கும்போது சின்ன சங்கடங்கள், வீட்டிலே சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலையும் சின்ன சங்கடங்கள் வரும். ஒரு பொருள் தொலைந்து போகிறது, பொருளின் இழப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சியில். அது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா பிரச்சனைகளை நம்முடைய காணொலி பார்ப்பதற்கு எழுத தெரியும். அதிகமாக சொல்வதில்லை, கோடி தான் காட்டுவதில்லை. எதுக்கு நம்ம பிரச்சனை வரும்னு அதையே நினச்சிட்டு இருக்கிறது. அதனால் பிரச்சனையை அதிகமாக சொல்கிறது. நல்லது வரும்னு நினச்சா மனசு நல்லாயிருக்கும். இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறோம், திருச்செந்தூர் போகிறோம், முருகனையும் பெருமானையும் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, திரும்பி வந்துடுவோமோ, 10 மணி நேரம் நிற்போமோ, இப்படி இல்லாமல் நினச்சிட்டு போவோம். அப்படிலாம் இல்லை. போவோம், நல்ல தரிசனம் கிடைக்கும், பார்ப்போம், அருள் கிடைக்கும், திரும்பி வருவோம். அப்படிதான் நினச்சின்னு போவோம். அப்படியே நினைப்போம், நல்லதாக நினைப்போம், நல்லதாக நடக்கட்டும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். சந்திரனுடைய வீடு கடகம், நமக்கு 10ஆம் வீடு. துளாராசிக்காரர்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல செவ்வாய் இப்போ